அப்புறம் சொல்றாரு, அந்த ஹார்ட்ல தூய்மை தான் இருக்கிறது, அதனால தான் சேக்ரெட் ஹார்ட்னு சொல்றோம். இந்த ஹார்ட்ல திருட்டுத்தனம் இருக்கு, செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, நல்லதும் இருக்கு, தூய்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆகவே அந்த தீமையிலிருந்து நாம் அந்த நன்மைக்கு வருவது தான் இந்த சேக்ரெட் ஹார்ட்டுடைய மெசேஜ் என்ற கருத்தை தெளிவாக அடைகிறார். நீங்கள் 8 அப்புறம் பற்றி எனக்கு நேரம் இல்லை, நான் 6:30 மணிக்கு முடிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இது பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு பிரேக் ஒன்று வேணும் நடுவில். இப்போ இன்னும் 15 மினிட்ஸ் நான் பிரேக் இருக்குது இல்லை, ஐ வில் கிவ் யூ த பிரேக். உங்களுக்கெல்லாம் நிறைய நான் ஓவர்லோட் பண்ணக்கூடாது, லைட்டாக உங்களுக்கு நான் சொன்னால் போதும். நீங்கள்லாம் தெளிவானவங்க, வெரி ஸ்மார்ட் பீப்புள். உண்மையாகவே நீங்கள் இதை படிக்கணுன்ட்டு வந்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஒரு நியூ எவாஞ்சலைசேஷனை கொண்டு போக முடியும். 2000 நாங்கள் சொதப்பிட்டோம், ஒன்றும் கிடையாது, பிளாக் ஆயிடுச்சு. நீங்கள் தான் இதுக்கப்புறம் கொண்டு போக முடியும் ரைட்டிங். அதுதான் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து தான் சினடாலிட்டி அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு, ஏன்னா நீங்கள் தான் செய்ய முடியும். சரி, எங்கே இருந்தோம் நம்ம? சரி, சேக்ரெட் ஹார்ட். ஸோ நம்ம இதயத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம தான் மாறணும் சொல்லி அதில் சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன எழுதியிருக்காருன்னா, இதயம் கடவுள் நம்மளை உருவாக்கும் போது இறைச்சாயல் மனிதனாக உருவாக்கினார். பைபிள் அதானே சொல்லுது, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தனது சாயலாக மனிதனை படைத்தார். இறைச்சாயல் மனிதன், இமேஜ் ஆஃப் காட். லத்தீன்ல இமாகோ தேய் என்று சொல்வார்கள், தமிழ்ல இறைச்சாயல் மனிதன், இங்கிலீஷ்ல த இமேஜ் ஆஃப் காட், லத்தீன்ல இமாகோ தேய். இப்போ இந்த எழுத்து முறையில் இவர் எழுதுகிற ஸ்டைல் பார்த்தா நம்ம ஹியூமன் ஸ்பீஷிஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காரு. அது பழைய ஏற்பாட்டில் இமேஜ் ஆஃப் காட்ன்ட்டு நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இயேசுநாதர் வந்தார், பிறந்தார், வளர்ந்தார், நம்ம சிலுவையில் போட்டு சாவடிச்சோம், உயிர் தெழுந்தார், மேலே போனார், எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கிறது ரட்சணியத்தில். ஸோ நவ் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய வருகையால் நம்ம அந்த சேக்ரெட் ஹார்ட், தமிழ் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம இயேசுநாதருடைய திரு இதயமாக இந்த மனிதன் மாறி இருக்கிறான் என்ற ஒரு கருத்து. ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன், ஈஸியாக இருக்கும். We are no more image of God, we are the image of the sacred heart.